கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு இருக்காதன்னு பேச விரும்புகிறேன். இயேசு தனக்கு சம்பவிக்க போகிறதையெல்லாம் சீஷர்களிடத்திலே சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தனக்கு நடக்கக்கூடியதை சொல்லி கொண்டிருந்தார். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. பேதுரு மட்டும் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவரை திட்டுறான். நிறைய பேர் ஆண்டவரை திட்டுறாங்க. ஆண்டவர் அவனை தனியாக கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டலை. தனியாக கூட்டிட்டு போய் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். சாத்தான் இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்ன்னு. அப்படின்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆண்டவர் பக்கமும் அங்க கொஞ்சம், மனுஷ பக்கமும் இங்க கொஞ்சம். அதனாலதான் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு மெசேஜுக்கு தலைப்பு கொடுத்தேன். அப்படி இருக்கக்கூடாது. மனுஷன் யோசிக்கிற மாதிரிக்குல நீ யோசிக்க கூடாது. மனுஷனுக்கு ஏற்றவைகளை மாதிரி நீ யோசிக்க கூடாது. பேரு தேவனோட நடக்கிற, ஆனா மாமிசம் தானே வேலை செய்யுது. மற்றவன் ஆளும்போது நீயும் ஆள்ற, மற்றவனுக்கு கஷ்டம் வரும்போது எனக்கும் இந்த கஷ்டம் தானே இருக்குன்னு அவனோட சேர்ந்து இருக்கிற. தேவனுக்கு ஏற்றவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் கைவிட மாட்டாரு, கர்த்தர் தூக்கி எடுப்பாரு, கர்த்தர் எல்லா போராட்டத்தையும் சரி பண்ணுவாரு, கர்த்தர் என்ன கைவிடல, உன்னையும் கைவிட மாட்டார்னு தேவனுக்கு ஏற்றவைகளை பேசணும். ஆனா இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை மாதிரி யோசிக்கிறது. இது ஏன் நடக்குது? இது ஏன் இப்படி இருக்குது? ஏன் இது சரியாகலை? இந்த போராட்டம் மாறுமா? என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, என்ன மறந்துட்டாருன்னு மனுஷனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொன்னா, அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். பேதுருவே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கணும். தேவனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறவங்களை தேவன் உயரத்தில் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உனக்கு உபத்திரவம் வரலாம், ஒருவேளை உனக்கு பாடுகள் வரலாம், ஒருவேளை நிந்தைகள் வரலாம். இதையெல்லாம் மாமிசத்துல மனுஷனுக்கு ஏற்றவாறு யோசிக்காத. தேவனுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சனா அந்த மனுஷன் செய்யாததை தேவன் உனக்காக செய்து முடிப்பார். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மனுஷன் உடனே சாவ போறேன், தூக்கு மாட்ட போறேன், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவனுக்கு ஆப்ஷனே இல்லாம இருக்கும், சொல்யூஷனே இல்லாம இருக்கும். உனக்கு கர்த்தர் சோதனைக்கு தப்பக்கூடிய ஆப்ஷனையும் வச்சிருக்கிறாரு. சொல்யூஷனா அவரே உனக்கு இருப்பாரு. புரியுதா? அதனால மனுஷனுக்கு ஏற்றவைகளை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்காத. ஒண்ணுல தேவனுக்கு ஏற்றவைகளை யோசி, இல்லாட்டி ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனுக்கு ஏற்றவைகளை யோசி. எதுலையாவது ஒரு படியில நில்லு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தேவனோடு நடக்கும்போது மாமிசம் கிரிய செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.